لا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு. கண்ணியத்திற்குரிய இல்லாமல் அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய உதவியினால் மார்க்கத்தை படிக்க வேண்டும், மார்க்கத்தை விளங்க வேண்டும், படிக்கக்கூடிய விடயங்களை உள்ளத்தில் இருத்தி வாழ்க்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் இஜ்திமாக்கள் என்ற பெயரில் பல பாகங்களில், பல பகுதிகளில், பல மாவட்டங்களில், பல மாகாணங்களில் வசிக்கக்கூடிய ஆண்களையும் பெண்களையும் ஓரிடத்துக்கு அழைத்து மார்க்கம் சம்பந்தமான விடயங்களை ஏசிடிஜியையும் அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய தௌஹீத் நிர்வாகத்தினர்களும் தொடர்ந்து நாம் செய்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் ஏசிடிஜியுடைய 19வது இந்த இஜ்திமா அல்லாஹ்வுடைய உதவியினால் மஸ்ஜித் ரஹ்மான் ஜும்மா பள்ளி நிர்வாகத்தோடு இணைந்து இப்பொழுது முதல் ஆரம்பமாகின்றது. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, பெரியவர்களே, அன்புக்குரியவர்களே, இந்த இஜ்திமாக்களுடைய நோக்கம் என்ன என்பதை நாம் முதலில் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த இஜ்திமாக்கள் மூலமாக யாருடைய மனங்களை நோவிப்பதோ அல்லது யாரையும் குறை சொல்லி பேசுவதோ அல்லது யாரையும் குத்தலாக குத்திக்காட்டி பேசுவதோ எங்களுடைய நோக்கம் கிடையாது. அல்லாஹ் குர்ஆனில் என்ன விடயங்களை எடுத்து சொல்லியிருக்கின்றானோ, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கமாக என்னென்ன விடயங்களை அமல்களாக எங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கிறார்களோ அவைகளை நாங்கள் செய்ய வேண்டும். அவைகள் தான் எங்களுக்கு இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் வெற்றியை தரும். அவைகள் எது என்பதை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும். அவைகளை சரியாக தீர்மானித்து நமது வாழ்க்கை நடைமுறைப்படுத்த வேண்டும். இல்லை என்று சொன்னால் அமல் என்ற அடிப்படையில் கண்மூடித்தனமாக மனம் போன போக்கில், கால் போன போக்கில் எதையாவது நாம் செய்வோம் என்று சொன்னால் அவைகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ நம்மால் ஏவப்படாத ஒரு விடயத்தை எவர் செய்கின்றாரோ அது அவர்களுக்கு திருப்பி அனுப்பப்படும். எனவே இந்த அடிப்படையில் தான் செய்யக்கூடிய அமல்கள் சரியாக இருக்க வேண்டும். செய்யக்கூடிய செயல்கள், அமல்கள் வழிகாட்டப்பட்டிருக்க வேண்டும். அந்த அமல்களை அல்லாஹ்வுடைய எப்படி செய்தார்களோ அப்படி நாம் செய்ய வேண்டும் என்பதை மக்கள் மன்றத்தில் ஆர்வமூட்டுவதற்காக வேண்டித்தான் ஒவ்வொரு பகுதிகளிலும் ஒவ்வொரு இடங்களிலும் பலர்களை அழைத்து நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடிய ஒன்றை ஏசிடிஜி நிர்வாகம் தொடர்ந்து செய்து வருகின்றது. அந்த அடிப்படையில் இன்று பலதரப்பட்ட தலை சிறந்த பெருந்தவர்கள் உங்கள் முன்னால் பல தலைப்புகள் உரை நிகழ்த்திருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்கின்றான்? யா இபாதியல் லதீன யஸ்தமிஊன கௌல ஃபயத்தமிஊன அஹ்ஸனா. சொல்லக்கூடிய வார்த்தைகளை காது கொடுத்து கேட்டு யார் அதனை வாழ்க்கை நடைமுறைப்படுத்துகின்றார்களோ அப்படிப்பட்ட மக்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது என்று நபியே நீங்கள் சொல்லி விடுங்கள். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, பெரியவர்களே, யாருக்கு சொர்க்கம்? சொல்லக்கூடிய வார்த்தைகளை காது கொடுத்து கேட்டு யார் வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துகின்றார்களோ அவர்களுக்கு தான் சொர்க்கம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அந்த அடிப்படையில் இன்று ஆரம்ப உரையாக உங்கள் பகுதியை சார்ந்த அஷ்ஷேக் எம்.ஜே.எம். ரிஸ்வான் மதனி அவர்கள் சிறப்புரை நிகழ்த்தியிருக்கிறார்கள். அதனை தொடர்ந்து அஷ்ஷேக் ஏ.எல். பீர் முகமது காஸ்மி அவர்கள் போதை வஸ்துக்களும் இளைஞர்களும் என்ற ஒரு முக்கியமான மகுடத்தில் உரை நிகழ்த்தியிருக்கிறார்கள். அதன் பின்னால் ரமலானை வரவேற்போம் என்ற ஒரு மகுடத்தில் அஷ்ஷேக் ரஸ்மி ஷாஹித் அமீனி அவர்கள் சிறப்புரை நிகழ்த்தியிருக்கிறார்கள்.
அதன் பின்னால் எம்.இஸ்.எம். மசீர் அப்பாசி அவர்கள் மறுமையில் மனிதனின் நிலை என்ன என்ற ஒரு முக்கியமான தலைப்பில் உரை நிகழ்த்தியிருக்கிறார்கள். அதன் பின்னால் இஸ்லாமிய குடும்பமும் மீடியாக்களின் சீரழிவு என்ற தலைப்பில் ஆதில் ஹசன் அவர்கள் உரை நிகழ்த்தியிருக்கிறார்கள். எல்லா தலைப்புகளும் சிறந்த தலைப்புகள் தொகுக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக வழங்கப்பட இருக்கின்றது. அமைதியாக இருங்கள், சிந்தனையோடு கேளுங்கள், நிதானமாக கேளுங்கள். சொல்லப்படக்கூடிய விடயங்கள் எங்கிருந்து எடுத்து வைக்கப்படுகின்றது, அது நமது வாழ்க்கையில் இருக்கின்றதா இல்லையா? இருக்கும் என்று சொன்னால், நல்லவைகள் இருக்கும் என்று சொன்னால் தொடர்ந்து நாம் எப்படி அதை சிறந்த முறையில் நடைமுறைப்படுத்துவது, இல்லை என்று சொன்னால் நமது வாழ்க்கையில் எப்படி அதை கொண்டு வருவது, தீயவைகள் இருக்கும் என்று சொன்னால் எப்படி நமது வாழ்க்கையை விட்டு அவைகளை தூரமாக்குவது, புறக்கணிப்பது என்பதை திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். எண்ணித்துக்குரிய தாய்மார்களே சகோதரர்களே, அந்த அடிப்படையில் முதலாவதாக உங்கள் பகுதியை சார்ந்த தலைமை உரை வகிப்பதற்காக வேண்டி, தலைமை உரை நிகழ்த்துவதற்காக வேண்டி உங்கள் பகுதியை சார்ந்த ஷேக் எம்.இஸ்.எம். ரிஸ்வான் மதனி அவர்கள் இப்போது உங்கள் முன்னால் உரை நிகழ்த்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். قال الله تعالى في القرآن العظيم: هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற கருணையுடைய அல்லாஹுடைய திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். மதிப்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வெளியூர்களில் இருந்து இந்த பிரதேசத்திற்கு, இந்த பிரதேசத்தை பற்றி குறிப்பிடும்போது வன்னி பிரதேசம் என்று பத்திரிகைகளிலே குறிப்பிடுவார்கள். அந்த வன்னி பிரதேசங்களிலே மிக பின்தங்கிய கிராமங்களில் ஒன்றாக கணிக்கப்பட்டு இப்போது வளர்ந்து வருகின்ற கிராமங்களில் ஒன்றாக கணிக்கப்படக்கூடிய இந்த கிராமத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய முஸ்லிம் சகோதரர்களே, உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் நிலையாக உண்டாகட்டும். அல்லாஹு தாலா தீனுல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தை நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் இறுதியாக வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் உள்ள நபிமார்கள் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு வழங்கியிருந்தார். அந்தந்த சமுதாயங்கள் இஸ்லாமிய அடிப்படையில் இறைநெறியில் வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு நபிமார்கள் தமது போதனைகளை அவ்வப்போது முன்னெடுத்தார்கள். அதன் அடிப்படையில் இறுதியாக வந்த மக்காவிலே நபியாக வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே போதனை செய்து ஹிஜ்ரி 11 மரணித்த பின்னால் கலீஃபாக்கள், உமையாக்கள், அப்பாசிகள், இதே போன்று சிற்றரசர்கள் என்று சொல்லக்கூடிய அரசர்கள் எல்லோருமே இந்த இஸ்லாத்திற்காக தங்களை அர்ப்பணித்தார்கள். இறுதியாக இந்த சமூகத்தின் தலைவிதி 1924ஆம் ஆண்டு உஸ்மானிய ஆட்சியின் வீழ்ச்சியோடு தலைமைத்துவம் இல்லாத ஒரு திரிசங்கு நிலைக்கு இந்த சமூகம் மாற்றி அதனுடைய தலைவிதியை மாற்றிக்கொள்கிறது. எப்படித்தான் இருந்தாலும் இந்த இலங்கை தேசத்திற்கு அல்லாஹு தாலா அவனுடைய இந்த பிரகாசத்தை எல்லோருக்குமாகவே அனுப்பி வைத்தான் என்பதை நினைக்கின்ற போது அது சந்தோஷமான ஒரு செய்தியாகத்தான் இருக்கிறது. இந்த நாடு எந்த மதத்திற்கும் உரிய நாடாக இருக்கவில்லை. உதாரணமாக இந்த நாடு பௌத்த மதத்துக்குரிய நாடு என்று சொல்லியும் கூட சொல்ல முடியாது. காரணம் என்னவென்று சொன்னால், இதற்கு எல்லோருமாகத்தான் வந்து போதனை செய்து அறுவடை செய்வது போல அவரவர்கள் ஆட்களை திரண்டி இருக்கிறார்கள். அதனால் பௌத்த மக்கள்
இந்த நாட்டை எங்களுடைய நாடு என்று சொல்ல முடியாது. தமிழர்கள் அல்லது எல்டிடியினர் வடக்கும் கிழக்கும் எங்களுடைய நாடு என்று சொல்ல முடியாது, அல்லது எங்களுக்கு ஒரு தனி தேசம் வேண்டும் என்று சொல்ல முடியாது. முஸ்லிம்கள் இது எங்களுடைய நாடு மாத்திரம் என்று சொல்லி முடியாது. ஏனென்றால் இது பல கலப்புகளை கொண்ட சமூகத்தால் உருவாக்கப்பட்ட பல மதங்களை உடைய ஒரு நாடாக இருக்கிறது. இந்த நாட்டை பொறுத்தவரையிலும் எப்படி புத்த பெருமானுடைய சீடர் நேபாளத்தில் இருந்து மிகுந்தவைக்கு வந்து மஹிந்த தேரர் என்று சொல்லக்கூடிய ஒரு பௌத்த மத போதகர் மூலமாக புத்த மதம் இந்த நாட்டிலே பரவியதோ, அதே போல கிபி 7ஆம் நூற்றாண்டில் இருந்து இந்த நாடு இஸ்லாத்தின் பக்கமாக இஸ்லாமிய கட்டளையின் பக்கமாக வழிகாட்டல் பக்கமாக இங்குள்ள மக்கள் ஈர்க்கப்பட்டார்கள். அதற்கு அரபு முஸ்லிம்களுடைய வருகை காரணமாக இருந்தது, தென்னிந்திய முஸ்லிம்களுடைய வருகை காரணமாக இருந்தது, கேரளாவை சேர்ந்த முஸ்லிம்களுடைய வருகை காரணமாக இருந்தது. இப்படியான பல முஸ்லிம்கள் அவருடைய வருகை இந்த நாட்டிலே உள்ள மன்னர்களோடு உள்ள சௌஜன்யமான அல்லது ஆரோக்கியமான அவர்களுடைய பழக்க வழக்கம், அவருடைய நல்ல நடைமுறை, மன்னர்களோடு உள்ள அவருடைய தொடர்பு இந்த நாட்டிலே பல விதமான நல்ல வழிகளை பிறக்க வைத்ததிலே இஸ்லாமும் ஒன்றாக இருக்கிறது. இந்த இஸ்லாம் நம் எல்லோருக்கும் வந்து சேர்ந்த ஆரம்ப முறையை பார்க்கின்ற போது எப்படி இந்த நாடு மிக்ஸாக ஒரு பல இனங்களை கொண்ட மதங்களை கொண்ட நாடாக இருக்கிறதோ, இதே போல பல சிந்தனைகளை உடைய மக்களாகத்தான் இந்த நாட்டிலே உள்ள முஸ்லிம்கள் தோற்றுவிக்கப்பட்டார்கள். இதை இன்றும் கூட இந்த முஸ்லிம்களுடைய நடைமுறை சொல்லுகிறது. பள்ளிகளுக்கெல்லாம் பெயர் வைப்பதை எடுத்துக்கொண்டால் முஹீத்தீன் பள்ளியை தவிர வேற ஒரு பேரும் இவர்களுக்கு தெரியாது. எந்த பள்ளிக்கு போனாலும் முஹீத்தீன் பேர் தான் இருக்கும். ஆனால் இப்போதுதான் இந்த பள்ளிகளுடைய பெயர்களே மாறி இருக்கிறது. மஸ்ஜிது ரஹ்மான் என்று சொல்கிறார்கள், மஸ்ஜிது தக்வா என்று சொல்கிறார்கள், குபா என்று சொல்கிறார்கள், மஸ்ஜிது மக்கா என்று சொல்கிறார்கள். இப்படி இந்த முஸ்லிம்களிடம் இப்போதுதான் ஒரு இஸ்லாமிய சிந்தனை மாற்றம் வந்திருக்கிறது. இதே போல இவர்களுடைய பாதுகாப்பு விவகாரங்களை எடுத்துக்கொண்டால், விவசாயிகளாக இருந்தால் இவர்களுக்கு என்று ஒரு மரணித்த ஒரு பெரியார் இருப்பார். இவர் பரம்பரையாக இவருடைய பாப்பாவுடைய வாப்பாவும் சொல்லிக் கொடுத்திருப்பார். நீங்கள் முதலாவது ஆட்டை கொண்டு என்று சொல்லிக் கொடுத்திருப்பார். இவரும் அதே மாதிரி தான் செய்திருப்பார். இந்த மாதிரி தான் பெண்களை பொறுத்தவரையிலும் கூட அவருடைய கலாச்சாரமும் வித்தியாசங்கள் தான் இருந்தது. தாலி கட்டினார்கள், மாப்பிள்ளைக்கு ஆராத்து போட்டார்கள், மகர் என்பதை 1 ரூபாய் மகரும் 2 ரூபாயும் கொடுத்திருக்கிறார்கள். 100 ரூபாய் மகரை தவிர வேறொரு மகரும் 20 வருஷத்துக்கு முன்னால் வரை கொடுக்காத முஸ்லிம்களுடைய பதிவு இன்றும் இருக்கிறது. 20 வருஷத்துக்கு முன்னால் உள்ள முஸ்லிம்களுடைய பதிவு எடுத்துக்கொண்டால் எல்லோருடைய மகர்லையும் 101 ரூபாய் தான் இருக்கும். அங்கோட பஸ்ல நம்பர் மாதிரி 103 சொல்லி வர்ற மாதிரி எல்லார பதிவிலையும் 101 தான் இருக்கும். இப்படி பேருங்களை எடுத்துக்கொண்டாலும் இஸ்லாத்தை அப்படித்தான் தவறாகத்தான் புரிந்து வைத்திருந்தார்கள். ஃபிரௌன் என்ற பெயரும் ஹாமான் என்ற பெயரும் தெளிவாக காஃபிர் என்று தெரிந்ததனால் அந்த பெயரை அவர்கள் வைக்கவில்லை. அபூ தாலிப் என்ற பெயரை நிறைய பேர் வைத்திருக்கிறார்கள், அப்துல் மனாஃப் என்ற பெயரை வைத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் ஹஸரத்மார்கள் இருந்தே பெயர் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அப்ப இதுல என்ன விளங்குகிறது என்று சொன்னால், ஹஸரத்துக்கும் மார்க்கம் தெரியாது, அந்த பெயர்களுக்கு பொதுமக்களுக்கும் மார்க்கம் தெரியாது. கடைசி இந்த சமுதாயத்திலே கல்யாண கூத்தை பார்த்தாலும் கூட ஹஸரத் சபையில இருக்கின்ற போது ஆண்களுக்கு தங்க நகை கூடாது என்று சொல்லி ஹதீஸ் தெளிவாக இருக்கிறது. ஹஸரத் பாத்திமா ஓதுவார், ஆமீன் போடுவார்கள். மாமனார் கொண்டு போய் மருமகனுடைய கையில தங்க மோதிரத்தை போட்டுவிட்டு மகளோடு இணைத்து விடுவார். மருமகளுக்கு மாமியார் கொண்டு போய் தாலியை கட்டுவார், மகனுடைய தாலியை கட்டுவார். இப்படித்தான் இந்த சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருந்தது. ஆனால் இன்று அல்லாஹ் தஆலா அவருடைய மார்க்கத்தை தெளிவாக சொல்லி இருக்கின்ற காரணத்தினால் இந்த தேசத்திலும் தெளிவு என்ற ஒன்று வந்திருக்கிறது. ஆனால் நடைமுறை என்ற ஒன்று இன்னுமே வரவில்லை என்று சொல்லித்தான் நாம் கசப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
இந்த நடைமுறையை கொண்டு வருவதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா நமக்கு இது போன்ற இஜ்திமாக்களை ஏற்பாடு செய்கிறான். இந்த மார்க்கம் நடைமுறை சார்ந்தது என்பதை முஸ்லிம் மக்கள் அவருடைய நடைமுறையிலே விளக்குகின்ற போது மாற்று மத சகோதரர்களுக்கும் இஸ்லாத்தை அவர்கள் பரவச் செய்த நன்மைக்குரிய மக்களாக மாறுவார்கள். அல்லாஹ் தஆலா அவனுடைய குர்ஆனிலே சொல்லுகின்ற போது அவன் அவனுடைய தூதரை சத்தியத்தை கொண்டு அனுப்பினான். அவனுடைய மார்க்கம் உண்மையானது என்பதை சகல மதங்களையும் விட அதுதான் உயர்ந்தது என்பதை உயர்த்தி காட்டுவதற்காக என்று சொல்வதிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஒருவராக இருந்து, இருவராக இருந்து, 10 பேராக இருந்து, பல 1000 பேர் நிலையில் இருந்து இப்போது 600 கோடி பேர் என்றால் 170 கோடி முஸ்லிம்கள் இந்த உலகத்திலே வாழ்கிறார்கள், இருக்கிறார்கள், முஸ்லிம்கள் என்ற பெயரில் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த நிலையில் நாம் தூய்மையான மக்களாக, தூய்மையான கொள்கையோடு வாழக்கூடிய மக்களாக மாறுவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்ச்சியிலே தூரத்தில் இருந்து பல சகோதரர்கள் சிரமப்பட்டு இந்த பிரதேசத்தை வருகை தந்திருக்கிறார்கள். அந்த மக்களையும் இதே போன்ற இந்த மக்களுக்குரிய அறிவுரைகளை வழங்குவதற்காக பல சிறப்புமிக்க அறிஞர்கள் ஒவ்வொரு மாகாணங்களிலிருந்தும் வந்திருக்கிறார்கள், வந்திருக்கிறார்கள். அதே போல தென் மாகாணத்திலிருந்து வந்திருக்கிறார்கள், கொழும்பு, இதே போல மற்ற பிரதேசங்களிலிருந்து வந்திருக்கிறார்கள். இவர்களெல்லாம் நமது நன்றிக்குரியவர்கள். இந்த மக்களுடைய அறிவுரைகள் நம் எல்லோருடைய உள்ளங்களையும் சென்றடைந்து சிறப்பான ஒரு இஜ்திமாக இருக்க வேண்டும் என்று நான் முதலாவதாக பிரார்த்தனை செய்வதோடு உங்கள் எல்லோரையும் இந்த இஜ்திமா வேளையில் உபதேசம் அறிவுரைகள் கூறப்படுகின்ற நேரத்தில் தேவையில்லாத காரியங்களில் ஈடுபடுவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக் கொள்கின்றோம். பல 1000 ரூபாய் செலவில் பல நாட்கள் மசூராக்கள் செய்து பல ரூபாய்கள் செலவழிக்கப்பட்டு செய்யப்படுகின்ற இந்த இஜ்திமா வந்தவர்களுக்கு மாத்திரமல்ல, ஊரில் இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் இம்மை மறுமையின் பயனாக அமைய வேண்டும் என்பதற்காக அவர்கள் தங்களுடைய வாயை நாவை பண்ணி நேரங்காலங்களை வேஸ்ட் பண்ணாமல் கூறப்படுகின்ற செய்திகளை நாம் எல்லோருமே செவிமடுப்போம். அல்லாஹ் தஆலா நம் எல்லோருக்கும் இந்த இஜ்திமாவின் மூலமான ஒரு புத்துணர்ச்சியும் நமது வாழ்வில் சிறப்பான சீர்திருத்தங்களை தந்தருள்வானாக என்று கூறி வரவேற்புரையை முடித்துக் கொள்கின்றேன். அந்த வரவேற்புரையை தலைமை உரை என்ற அடிப்படையில் உங்களுக்கு வழங்கியவர் உங்கள் பகுதியை சார்ந்த அஷேக் MJM ரிஸ்வான் மதனி அவர்கள். உண்மையில் அவர்கள் கூறியதை போன்று இன்று மார்க்கத்தை தனது வாழ்க்கை நடைமுறைப்படுத்துவதற்கு பொதுமக்கள் சாமானியர்கள் தயாராக இருக்கின்றார்கள். ஆனால் உலமாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் மூலியமாக என்று தன்னை சமுதாயத்திற்கு அறிமுகப்படுத்தியவர்களால் தான் மார்க்கத்தை சரியாக எடுத்துக்காட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு சில உதாரணங்களை எடுத்து காட்டினார்கள். ஆரம்ப காலத்தில் எப்படி ஒவ்வொரு பள்ளிகளுக்கும் ஒரு ஊர்களுக்கும் பேர் வருகின்றது, திருமணம் அந்த சபைகளில் மூலியமாக எப்படி ஹராத்தை செய்யக்கூடிய இடத்தில் மௌனமாக இருக்கின்றார்கள், சத்தியத்தை இது தவறு என்று சுட்டிக்காட்ட முடியாத ஒரு துர்பாக்கியமான நிலைக்கு எப்படி மூலியமார்கள் இருந்தார்கள். இதனால் தான் மார்க்கத்தை தெளிவாக சொல்ல முடியாத ஒரு கட்டம். ஆக எது எப்படி இருந்தாலும் இன்றைய உலமாக்கள் மௌலிமார்கள் சத்தியத்தை விளங்கி கொள்கையில் மௌனமாக இருந்தாலும் கூட மக்களுடைய எழுச்சி எல்லா ஊர்களிலும், எல்லா பகுதிகளிலும், எல்லா நாடுகளிலும் கொள்கையின் மட்டும் வேகமாக வளர்ந்து வரக்கூடிய காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே பொதுமக்கள் சிந்திக்கிறார்கள், சாமானியர்கள் விழித்துக் கொண்டார்கள், மறுமையில் வெற்றி அடைய வேண்டும். இவர்களுக்கு பின்னால் சென்றால் நாங்கள் நிச்சயமாக மறுமையை நாங்கள் தோற்றி விடுவோம், நரகத்திற்கு சென்று விடுவோம் என்ற அடிப்படையில் மார்க்கத்தை படிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். எனவே தான் எங்கு பார்த்தாலும் பயான் நிகழ்ச்சி என்று நாம் அழைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அது எங்கெங்கு பயான் நடக்கின்றோ அங்கெல்லாம் மக்கள் அலையலையாக திரண்டு சென்று மார்க்கத்தை படிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் பார்க்கின்றோம். இணையத்திற்குள்ளவர்களே,
அந்த அடிப்படையில் இன்று நாம் இந்த 19வது இஜ்திமாவில் முதலாவது ஒரு சிறப்புரையாற்றுவதற்கு ஒரு சிறப்பான ஒரு தலைப்பு, அதாவது போதை வஸ்துக்களும் இளைஞர்களும். இன்றைக்கு சின்ன பிள்ளையிலிருந்து பெரிய வரைக்கும் சில நேரங்கள்ல அது ஆண்களையும் தாண்டி பெண்களையும் ஊடுருவக்கூடிய காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். சில இடங்களில் பொது போன்ற தலைநகரில் பார்ப்போம் என்று சொன்னால் பெண்களும் கூட போதை வஸ்துகளுக்கு அடிமையாகக்கூடிய ஒரு துர்பாக்கியமானதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இந்த போதை வஸ்து எப்படி நமது பிள்ளைகளுக்கு மத்தியில் ஊடுருவுகின்றது, பெற்றோர்கள் இந்த விடயத்தில் எப்படி விழிப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டும், கஷ்டப்பட்டு பெற்ற இந்த பிள்ளைகளை எப்படி மார்க்கத்தின் விளிம்பி இப்படியான தீய பழக்கங்களை விட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதை உங்களுக்கு அழகான முறையில் குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் முன்வைப்பதற்காக வேண்டி ஷேக் ஏஎல் பீர் முகமது காசிம் அவர்கள் இப்போது தயாராக இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி உலகம் முழுவதும் ஒளிபரப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. www.darulhuda.cc.co என்ற ஆன்லைன் மூலமாக வளமை போன்று இஜ்திமாக்கள் தொடர்ந்து இப்படி உலகம் முழுவதும் இந்த இஜ்திமாக்கள் ஒளிபரப்பட்டு வருவதை நீங்கள் அறிகின்றீர்கள். அதே போன்று உங்கள் பகுதி நடக்கக்கூடிய இந்த இஜ்திமாவும் கூட www.darulhuda.co.cc என்ற ஆன்லைன் மூலமாக ஒளிபரப்பப்பட்டு வருகின்றது. போதை வஸ்துக்களும் இளைஞர்களும் என்ற தலைப்பில் ஷேக் ஏஎல் பீர் முகமது காசிம் அவர்கள் இப்போது உங்கள் முன்னால் உரை நிறுத்துவார்கள். نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவுடைய திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். சலவாத்தும் சலாமும் எங்களுடைய தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள் எம் அனைவர் மீதும் உண்டாக வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவுடைய பெயரால் அவருடைய மார்க்கத்தின் செய்திகளை தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் கடைபிடித்து ஒழுக வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் இங்கு கூடியிருக்கின்ற இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, பெற்றோர்களே, இளைஞர்களே, சிறார்களே, உங்கள் அனைவர் மீதும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. போதை வஸ்து பாவனையும் இளைஞர்களும் என்ற தலைப்பிலே ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். போதை வஸ்துக்களை பற்றி பேசுவதற்கு முன்னர் அதற்கு அடிமைப்பட்டு கிடக்கின்ற இளைஞர் சமுதாயத்தை பற்றி பேசுவது மிகவும் தேவையான ஒன்றாகும். உண்மையில் அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு வழங்கிய பருவங்களிலே வளமான பருவம் ஒவ்வொரு மனிதனுடைய இளமை பருவமாகும். இந்த இளமை பருவத்தை சரியாக திட்டமிட்டு
இந்த இளமை பருவத்தை சரியான முறையில் திட்டமிட்டு நாம் பயன்படுத்தவில்லை என்றால் அதற்காக அல்லாஹ் தஆலாவிடத்திலே நாம் பதில் சொல்ல வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற போது சொன்னார்கள், ஒவ்வொரு மனிதனும் நாளை மறுமையில் இறைவன் சன்னிதானத்தில் கேள்விகளுக்கு விசாரணைக்காக நிறுத்தப்பட்டிருக்கின்ற போது 4 கேள்விகள் கேட்கப்பட இருக்கிறார். அந்த 4 கேள்விகளுக்கும் பதில் சொல்லாமல் யாரும் தங்களுடைய பாதங்களை நகர்த்த முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்ற செய்தியை நாங்கள் படிக்கிறோம். ஒவ்வொருவருடைய ஆயுட்காலத்தை பற்றி நாளை மறுமையில் விசாரணை இருக்கிறது. இந்த ஆயுட்காலத்தை நாங்கள் எவ்வாறு செலவு செய்தோம் என்று அல்லாஹ் தஆலாவிடத்தில் கணக்கு கொடுத்தாகுதல் வேண்டும். ஒவ்வொருவருடைய வாழ்வின் மிக முக்கியமான பருவமாக இருக்கின்ற இளமை காலத்தை பற்றி அல்லாஹ் தஆலாவிடத்தில் கணக்கு சொல்ல வேண்டும். அதுபோல ஒவ்வொருவரும் சம்பாதித்த செல்வம் அது எவ்வாறு சம்பாதிக்கப்பட்டது, எவ்வாறு செலவழிக்கப்பட்டது என்று அல்லாஹ் தஆலாவிடத்தில் பதில் சொல்ல வேண்டும். ஒவ்வொருவரும் கற்ற கல்வி, அந்த கற்ற கல்வியை கொண்டு என்ன அமல் செய்யப்பட்டது என்ற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லுதல் வேண்டும். அதற்கு பதில் சொல்லாமல் யாரும் தங்களுடைய பாதங்களை அன்றைய மறுமை தினத்திலே நகர்த்த முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் என்றால் உண்மையில் எங்களுடைய ஆயுட்காலம் என்பது மிகவும் பெருமதியானது. அதிலும் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் வழங்குகின்ற இளமை பருவம், இளமை காலம் என்பது மிகவும் பெருமதியானது. அந்த காலத்தை சரியான முறையிலே திட்டமிட்டு பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்ள வேண்டிய தேவைப்பாடு நம் ஒவ்வொருவருக்கு இருக்கிறது. உண்மையில் இந்த இளமை காலத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்தினால் நிறையவே இந்த உலகத்தில் சாதிக்க முடியும். நல்வழிகளிலே இந்த இளமை காலத்தை நாம் பயன்படுத்துவோமாக இருந்தால் பெருமதியான பராபரங்களை உலகிலும் மரபிலும் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த உலகத்திலே நடைபெற்ற பல்வேறு வகையான போராட்டங்களை பார்க்கின்ற போது அந்த போராட்டங்களில் எல்லாம் இளைஞர் சக்தியுடைய பங்கு மிக முக்கியமானதாக இருந்திருக்கிறது என்பதை வரலாற்றை பார்க்கிறோம். இந்த உலகத்திலே ஏற்பட்ட பல புரட்சிகள், பல சமுதாய மாற்றங்களின் பின்னணியிலே இந்த இளைஞர் சமுதாயம் தான் இருந்தது. இந்த இளைஞர் சமுதாயம் அவர்களுடைய அந்த வளத்தை மிகச் சரியாக பயன்படுத்திய போது மிகப்பெரிய வெற்றிகளை இந்த உலகத்தில் சந்தித்தார்கள் என்ற வரலாற்று உண்மையை நபிமார்களுடைய வரலாற்றிலும் சஹாபாக்களுடைய வரலாற்றிலும் எங்களுடைய முன்னோர்களாகிய இமாம்களுடைய வரலாறுகளிலும் நாங்கள் தெளிவாகவே படித்து வருகிறோம். எப்போது நாங்கள் இந்த இளமை பருவத்தை, இளமை காலத்தை சரியான முறையில் திட்டமிட்டு பயன்படுத்த தவறிவிடுகின்றோமோ அப்போது இந்த உலகத்தில் நடைபெறுகின்ற அத்தனை பசாதுகளுக்கும் அத்தனை சித்தாக்களுக்கும் தலைமை தாங்குகின்றவர்களாக இந்த இளைஞர்களாக இருப்பார்கள். ஷைத்தானின் சகாக்களாக, ஷைத்தானின் தோழர்களாக இந்த இளைஞர்கள் நாம் இருக்கப் போகிறார்கள். இந்த உலகத்தில் நடைபெறுகின்ற அத்தனை தீமைகளின் முழு வடிவமாக இந்த இளைஞர் சமுதாயம் தான் இருக்கப் போகிறது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் நினைவிலே கொள்ள வேண்டும். இந்த இளைஞர் சமுதாயத்தை நாம் வலுப்படுத்த தவறிவிட்டால், அதனை நெறிப்படுத்த தவறிவிட்டால், பெற்றோர்கள் அவரை பணியை செய்ய தவறிவிட்டால், சமுதாயம் அவர் வளையத்தில் செய்ய வேண்டிய ஆற்ற வேண்டிய கடமைகளை உணர தவறிவிட்டால், இந்த இளைஞர் சமுதாயம் ஆக்கத்திற்கு பதிலாக அழிவை நோக்கி செல்கின்ற சமுதாயமாக, இந்த சமுதாயத்திற்கு மதிப்பையும் மரியாதையும் தேடிக்கொள்கின்ற சமுதாயம் என்பதற்கு பதிலாக சமுதாயத்திற்கு தாழ்மையும் இழிவையும் கேவலத்தையும் தேடிக்கொள்கின்ற சமுதாயமாக அவர்கள் இருப்பார்கள் என்ற பேருண்மையை நாங்கள் ஒவ்வொருவரும் மனதிலே ஆழமாக இருத்திக் கொள்ள வேண்டும். இன்றைய இளைஞர் சமுதாயத்தை நாம் பார்க்கின்ற போது அந்த இளைஞர் சமுதாயத்திற்கு அவர்களால் வளர்த்தெடுக்கப்படுகின்ற, அவர்களை வளர்த்தெடுக்கின்ற பெற்றோர்களும் மற்றவர்களும் சமுதாய நிறுவனங்களும் அந்த இளைஞர்களுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுத்து
இருப்பதை பார்க்கிறோம். இன்றைய இளைஞர் சமுதாயத்தில் காணப்படுகின்ற சீரழிவுகளை எல்லாம் பட்டியல் போடுவதற்கான நேரமாக இது இல்லாதவர்களும் இன்றைய இளைஞர் சமுதாயத்தின் சீரழிவுகளில் முதன்மையான சீரழிவாக விளங்குகின்ற இந்த போதை வஸ்து, அதனால் சமுதாயத்தில் ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்புகள் குறித்தும் ஒரு சில விடயங்களை நினைவுபடுத்தல் பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், நீங்கள் ஞாபகம் ஊட்டுங்கள். நினைவூட்டுதல் என்பது ஈமான் உள்ளவர்களுக்கு, இறை நம்பிக்கையாளர்களுக்கு, மறுமையில் அச்சப்பட்டவர்களுக்கு பயணிக்கத்தக்கதாக இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா திருமறையிலே கூறுகின்ற அந்த வசனத்திற்கொப்ப ஒரு நினைவூட்டலாக, குறிப்பாக இளைஞர் சமுதாயத்துக்கான ஒரு நினைவூட்டலாக, அந்த இளைஞர் சமுதாயத்தை பெற்றெடுத்து வளர்த்துக் கொண்டிருக்கின்ற தாய்மார்களுக்கும் சகோதரர்களுக்கும் பெற்றோர்களுக்குமான ஒரு நினைவூட்டலாக, அந்த இளைஞர் சமுதாயத்தை கொண்டிருக்கின்ற சமுதாயத்துக்கான ஒரு நினைவூட்டலாக இந்த நினைவூட்டலை உங்களுக்கு தர விரும்புகின்றேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, பொதுவாக இன்றைய உலகத்தை ஆட்டிப்படைத்துக் கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய தீமைகளாக ஆய்வாளர்கள் 3 தீமைகளை அடையாளப்படுத்தி இருக்கிறார். முழு உலகமும் இந்த 3 தீமைகளால் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த 3 தீமைகளாலும் நிறைய உயிர்களை இழந்து கொண்டிருக்கிறது, நிறைய பொருளாதாரத்தை இழந்து கொண்டிருக்கிறது என்ற அடிப்படையிலே ஆய்வாளர்கள் மிக பிரதானமான 3 தீமைகளை அடையாளப்படுத்துகிறார்கள். அதில் ஒன்று, இந்த உலகமெல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற யுத்தம். இது இந்த மனித சமுதாயத்திற்கு மிகப்பெரிய சாபக்கேடு. மனித சமுதாயத்தின் உயிர்களை காவு கொண்டு கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சீரழிவு யுத்தம். உலகத்தின் எந்த நாட்டை பார்த்தாலும் அந்த நாடுகளில் எல்லாம் மனித உயிர்கள் பெருமதியற்று காவு கொள்ளப்பட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். லட்சக்கணக்கான உயிர்கள், ஆயிரக்கணக்கான உயிர்கள், நூற்றுக்கணக்கான உயிர்கள் எந்த பெருமானமும் இல்லாமல் அழித்தொழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு நிலையை யுத்தத்தால் நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். ஆய்வாளர்கள் அடையாளப்படுத்துகின்ற மற்றொரு தீமை போதை வஸ்து. இந்த உலகத்தை ஒட்டுமொத்தமாக ஆட்சி படைத்துக் கொண்டிருக்கின்ற மற்றொரு தீமையாக இந்த போதை வஸ்துவை அடையாளப்படுத்துகிறார்கள். இதனால் நாளாந்த விளக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற உயிர்கள் கொஞ்ச நெஞ்சமல்ல. இந்த உலகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போராட்டங்கள், யுத்தங்கள் மூலமாக நடக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற உயிர்களை எல்லாம் விட பன்மடங்கு உயிர்களை இந்த போதை வஸ்துவினால் உலக சமுதாயம் இழந்து கொண்டிருக்கிறது என்ற புள்ளி விவரங்களை ஆய்வாளர்கள் நமக்கு தருகிறார்கள். 3வது தீமை, உலகத்தை ஆட்டிப்படைத்துக் கொண்டிருக்கின்ற 3வது தீமை எய்ட்ஸ். இதுவும் உலகத்தில் மக்களுடைய உயிர்களை குடித்துக் கொண்டிருக்கிறது. இதற்காக நிறைய பொருளாதாரம் செலவழிக்கப்படுகிறது. இந்த 3 தீமைகளிலே இளைஞர் சமுதாயத்தை நோக்கி நாம் பேச வேண்டிய தீமை என்ற அடிப்படையில் இந்த போதை வஸ்து பாவனை தொடர்பான சில கருத்துக்களை நாம் பரிமாறிக்கொள்வோம். இந்த தீமை போதை வஸ்துக்கு இன்றைய இளைஞர் சமுதாயம் அடிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த சமுதாயத்தை இந்த தீமையிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக நாடுகள் தழுவிய, தேசங்கள் தழுவிய, சர்வதேசங்கள் தழுவிய திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. போதை வஸ்துவில் இருந்து இளைஞர் சமுதாயத்தை மீட்டெடுக்க வேண்டும். இந்த போதை வஸ்துவால் இளைஞர் சமுதாயம் தன்னுடைய எதிர்காலத்தை குடிநோண்டி குறைத்துக் கொண்டிருக்கிறது, நிறைய உயிர்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. இதற்காக நிறைய பொருளாதாரம் இழக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்ற அடிப்படையிலே இந்த போதை வஸ்துவை ஒழிக்க வேண்டும், அதனுடைய பாவனையை மட்டுப்படுத்த வேண்டும்.
கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காக பல்வேறு வகையான திட்டங்கள் உலக அளவில் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இஸ்லாம் தீமைகளை திறந்துவிட்டு தீமைகளுக்கான அத்தனை வாசல்களையும் திறந்து வைத்துவிட்டு அந்த தீமைகள் குறித்து கவலைப்படுவதை விட அந்த தீமைகள் உருவாகுவதற்கான வழிகளை அடைக்க வேண்டும் என்று சொல்கிறது. அதற்காக அந்த தீமைகளை முறையோடு கிள்ளி அறிவதற்கான ஆலோசனைகளையும் திட்டங்களையும் நமக்கு வழங்கி இருக்கிறது. இன்றைக்கு யார் யாரெல்லாம் உலகம் போதை வஸ்துக்குள் அடிமைப்பட்டு கிடக்கிறது, நம்முடைய இளைஞர் சமுதாயம் அதில் பலியாகிக் கொண்டிருக்கிறார்கள் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தான் மறுபக்கத்திலே போதை வஸ்துக்களை உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தான் அந்த போதை வஸ்துக்களுக்கான லைசன்ஸ்களையும் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தான் அதை இன்னொரு பக்கத்திலே ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாம் ஒரு தீமையை ஒழிக்க வேண்டுமாக இருந்தால் அந்த தீமைகளுக்கான வழி எல்லாவற்றையும் திறந்து வைத்துவிட்டு அதை ஒழிப்பதை மறுதளிக்கிறது, ஒழிப்பதற்கான முயற்சியை மறுதளிக்கிறது. அந்த வாசல்கள் வழிகள் அழைக்கப்பட வேண்டும். இந்த வகையில்தான் இஸ்லாத்துடைய போதனைகளை நாம் ஆராய்ந்து பார்க்கிற போது அது எந்த போதனையாக இருந்தாலும் அந்த போதனைகள் எல்லாவற்றுடைய நோக்கமாக பிரதானமான 5 அம்சங்கள் உள்ளடக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அது என்னவென்றால் ஒரு மனிதனுடைய தீன் பாதுகாக்கப்பட வேண்டும், ஒரு மனிதனுடைய உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும், ஒரு மனிதனுடைய பொருளாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும், ஒரு மனிதனுடைய மானம் பாதுகாக்கப்பட வேண்டும். அதுபோலவே ஒரு மனிதனுடைய அறிவு, அவருடைய சிந்தனை, புத்தி பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த 5 அடிப்படைகளையும் பாதுகாப்பதற்கான போதனைகளை தான் இஸ்லாம் வழங்கியிருக்கிறது. இஸ்லாத்தில் எந்த போதனை நீங்கள் படித்து பார்த்தாலும் அது உங்களுடைய தீனை பாதுகாப்பதற்கான முயற்சி, இல்லை அவருடைய உயிரை பாதுகாப்பதற்கான முயற்சி, இல்லை அவருடைய மானத்தை பாதுகாப்பதற்கான முயற்சி, இல்லை அவருடைய அறிவை பாதுகாப்பதற்கான முயற்சி, இல்லை அவருடைய செல்வத்தை பாதுகாப்பதற்கான முயற்சி. இந்த குறிக்கோள்களை அடிப்படையாக கொண்டுதான் இஸ்லாமுடைய போதனை அமைந்திருப்பதை பார்க்கிறோம். இந்த போதை வஸ்து பாவனையை நீங்கள் எடுத்துக்கொண்டால் இஸ்லாம் மனிதன் எதையெல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கொண்டதோ அத்தனை அம்சங்களையும் இல்லாதொழிக்கின்ற ஒரு தீமையாக போதை வஸ்துவை இஸ்லாம் பார்க்கிறது. இதனால்தான் இஸ்லாம் எல்லா வகையான போதை வஸ்துக்களையும் ஹராம் என்று சொல்கிறது. அது போதை வஸ்து எந்த வடிவத்தில் இருந்தாலும் சரி, அது திண்ம வடிவத்தில் இருக்கலாம், பிற வடிவத்தில் இருக்கலாம், வாயு வடிவத்தில் இருக்கலாம், எந்த வடிவத்தில் வந்தாலும் போதை வஸ்து என்றால் அது ஹராம். குல்லு முஸ்கிரின் ஹராம். போதையை ஊட்டக்கூடிய, மனிதனுடைய சிந்தனையை வளர்ந்தளிக்கக்கூடிய, அதனை பேரிக்க செய்யக்கூடிய எல்லா வகையான அம்சங்களும் ஹராம் என்று ஒட்டுமொத்தமான ஒரு அறிவிப்பை இஸ்லாம் விடுத்திருப்பதை பார்க்கின்றோம். போதை வஸ்துக்களை பொறுத்தவரைக்கும் எங்களுடைய சமுதாயத்திலே போதை வஸ்து என்று எங்களாக்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிறது சாராயம் குடிக்கிறோம். சாராயம் ஒரு குடிப்பார் என்று சொன்னால் அவர் ஒரு குடிகார். இது எங்களுடைய சமுதாயத்துடைய அடையாளப்படுத்த உண்மையான போதை வஸ்து தான், சந்தேகம் இல்லை. ஆனால் அதனோடு ஒட்டி வருகின்ற, அதன் அடிவரடிகளாக இருக்கின்ற பல்வேறு வகையான தீமைகளை எந்த சஞ்சலமும் இல்லாமல், சந்தனமும் இல்லாமல், சில நேரங்களில் அது ஒரு மார்க்க கடவுள் என்று கூட நினைத்துக் கொண்டு செய்கிறார்களோ என்று நினைக்கின்ற அளவுக்கு அந்த தீமைகளுக்கு நாம் பலியாக இருக்கிறோம். போதை வஸ்துக்களை பற்றி பேசுகிற போது நீங்கள் கேட்கலாம், என்ன நாங்கள் குடியாளர்களா, சாராய குடிக்கிறார்களா? இந்த தீமையை பற்றி இங்க பேசுறதுக்கு கட்டாயம் பேச வேண்டும். இந்த போதை வஸ்துக்கள் இந்த சமுதாயத்தில் பல்வேறு வடிவங்களில், கோலங்களில் சமுதாயத்தை அவாதிக்கிறார்கள், சமுதாயத்திலே ஊடுருவி இருக்கிறார்கள். போதை வஸ்துக்களுடைய பட்டியலை நாங்கள் 3 வகையாக வகைப்படுத்தி பார்க்கலாம். பழங்கால போதை வஸ்து முறைகள், இடைக்கால
போதை வஸ்து முறைகள் இன்றைய நவீன கால போதை வஸ்து முறைகள். பழங்கால போதை வஸ்து முறைதான் இந்த புருடி, சூட்டு, கஞ்சா, அபி, அதோட சேர்த்து வெற்றார். இந்த பழங்கால போதை வஸ்து முறை. ஏன் நாம் போதை வஸ்து என்று சொல்கிறோம் என்றால், ஒருவர் ஒன்று பழகிவிட்டு அதை விட முடியாது, அதை விட்டால் என்னால் இருக்க முடியாது என்று சொல்கிறார் என்றால் அவர் அதற்கு அடிமைப்பட்டு விட்டார். அது அவரை மயக்கி இருக்கிறது, அவரை சரியான சிந்தனையில் இருந்து திசை திருப்பி இருக்கிறது. அதனால் அவர் அதுக்கு அடிமைப்பட்டிருக்கிறார். எனவே பழங்கால போதை வஸ்து குடிகாரர்கள் ஒரு உணர்வை இருப்பாங்க, பீடி மஸ்தான்கள் இருக்கிறாங்க, சூட்டடிக்கிறார்கள் இருக்கிறாங்க, கஞ்சா அடிக்கிறார்கள் இருக்கிறாங்க, சாராயம் அப்பப்ப எப்போதாவது முக்கியமான நிகழ்வுகளை குடிச்சு கொள்கிறார்கள் இருக்கிறாங்க. இப்படி எல்லாம் தீமைகள் இருக்கிறது. இன்னும் ஒரு சொல்ல போனால் எங்க சமுதாயத்தில் இந்த கஞ்சா குடிக்கிறார்கள் மட்டும் கொஞ்சம் நாங்க வித்தியாசமா பார்க்கிறோம். மற்ற எல்லா குடிகாரர்களையும் நாம் அங்கீகரிப்போம். ஒரு குடும்பத்திலே முக்கியமான ஒரு கல்யாண நிகழ்வு சொன்னால் அந்த கல்யாண நிகழ்வு நாம் தாராளமாக பயன்படுத்துகிற ஒரு போதை வஸ்து, புகைத்தல் பாவன, சிகரெட் எல்லா வீடுகளையும் தாராளமாக கேட்டுக்கிட்டு கொடுப்பாங்க. வேணுமா வேணுமான் ஐட்டமா வச்சிருப்பாங்க. கல்யாணத்தில் கலந்து கொள்கிறார்கள், அதற்கு பிஸ்டல் வேணுமா கோழி போடணுமா அந்த வகையும் கேட்டுக் கொடுப்பாங்க. அது காலகாலமா பூரியா முடிக்கிறவர் அந்த கல்யாணத்தில் அவருக்கு கோழி தந்து கொடுப்பது. அப்படியெல்லாம் இந்த போதை வஸ்துக்களுக்கு அடிமைப்பட்ட குடிகாரர்கள் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிறார்கள். எனவே நான் போதை வஸ்து என்று பேசுகிற போது சாராயம் குடிக்கின்ற, மதுபானம் குடிக்கிற குடிகாரர்களை பற்றி பேசுகிறேன் என்று மட்டும் எடுத்துக் கொள்ளக்கூடாது. இந்த பீடி குடிகாரர்கள், கஞ்சா குடிகாரர்கள், சிகரெட் குடிகாரர்கள், அதனோடு தொடங்கிய எல்லா வகையான குடிகாரர்களையும் ஒட்டுமொத்தமாக நோக்கித்தான் இந்த செய்திகள் சொல்லப்படுகிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இடைக்காலத்தில் இந்த போதை வஸ்து கொஞ்சம் வளர்ச்சி அடைந்து எல்லாம் நவீனமாகிற மாதிரி போதை வஸ்துலையும் நவீன வடிவங்கள், ஹெரோயின், கொக்கோயின், மர்ஜுவானா, ஹஷீஷ் என்ற பெயர்களில் புதிய இடைக்காலத்தில் போதை வஸ்துக்கள் இருக்கிறது. அது நம்ம சமுதாய வழக்கில் சுருக்கமான ஒரு வார்த்தையை சொன்னா குடும்பஸ்தான்கள். சமுதாயத்தில் புதுசா லேட்டஸ்டா ஊருக்குள்ள இருக்கிறாங்க. அவங்க பூடி குடிக்கிறவங்க, கஞ்சா குடிக்கிறவங்க, சிகரெட் குடிக்கிறவங்க சும்மா தூள் அடிச்சுட்டு ஒரு சத்தம் மட்டும் இருப்பார். அப்படியான குடிகார மஸ்தான்களையும் சேர்த்துத்தான் இந்த விடயங்களை நான் பேசுகிறேன். அது இன்னொரு பதில் மேலும் மூடனாகி நவீனமயமாகி இப்ப இன்ஜெக்ஷன் சுற்று குடிக்கிறீங்களா, கஞ்சா குடிக்கிறீங்களா, வாடகை போடுறீங்களா இருந்துகிட்டு அவரவர் இன்ஜெக்ஷனை போட்டு போடுறது. போதை வஸ்துக்கள் இன்ஜெக்ஷன் ஊடாக பரிமாறப்படுகிறது. அதே மாதிரி அவங்களுக்கு டெப்லெட்ஸ் இருக்குது, போதை ஊட்டக்கூடிய டெப்லெட். எங்களை ஊர்ல சொல்லுவாங்க ரிவைஸ் குரூஸ் சொல்லி அதை போட்டு ரிவைஸ்ல இருந்தாங்க. நல்லா இருந்தவங்க அந்த டெப்லெட் அடிச்சு ரிவைஸ்ல இருந்தோம். அப்படியான டெப்லெட். இன்னும் ஒரு படிவம் மேலதிகமாக வளர்ச்சி அடைந்து இப்ப கேஸ் சும்மா முகந்து கொள்கிற அளவுக்கு போதை வஸ்துக்கள் வந்திருக்கு. நீங்க குடிக்க தேவை, இவனுக்கு தேவையில்லை, சும்மா மூக்கில் வச்சு முகர்ந்து கொண்டால் அரை மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம் அவ்வளவு அந்த அறிவுகள். அப்படியான போதை வஸ்துக்கள் எல்லாம் இன்னைக்கு சமுதாயத்தில் பெருகி வந்திருப்பதை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த போதை வஸ்துக்களை எங்க சமுதாயத்தில் தீமை என்று வராமல் இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு தீமை. அதை யாருமே பாவமாக, குற்றமாக, மார்க்கத்துக்கு விரோதமான ஒரு செயலாக பார்ப்பது கிடையாது. அதனாலதான் இன்றைய இளைஞர்கள் அவருக்கு வயசாகி அவருக்கு மீசம் முளைக்கிறது என்னவோ அவரை கையில ஒரு சிகரெட் முளைக்கும். அவர் ஒரு பெரிய ராம்பு என்று காட்டுறதுக்கு அவரும் சிகரெட்டை அந்த 2 புகைச்சு காட்டினாருன்னு சொன்னா அவர் தம்பி பெரிய ஆப்பித்தார் என்று அர்த்தம்.
அந்த அளவுக்கு இளைஞர்களுக்கு அழகு கையில் ஒரு சிக்கல் என்று சொல்கிற அளவுக்கு இன்றைக்கு இந்த தீமைகளுக்கு பலியாக இருப்பதை பார்க்கிறோம். இந்த பிள்ளைகளை பார்த்தால் சாதாரணமாக இந்த தீமைகளுக்கு பலியாகின்றவர்கள் ஆய்வுகளின் அடிப்படையில் 13 வயசுக்கும் 20 வயசுக்கும் இடைப்பட்டவர்கள் அதிகமாக இந்த தீமைகளுக்கு உருவாக்கப்படுகிறார்கள். அதன் அடிப்படையான காரணம் அது பற்றிய மார்க்க அறிவின்மை, பெற்றோருடைய வழிநடத்தலின்மை, சமுதாய நிறுவனங்களை பற்றி ஒளிப்பூட்ட அம்சங்கள் எல்லாம் அது இருக்கிறது. அது நான் பின்னுக்கு வருகின்ற விடயங்களை உங்களுக்கு மேம்படுத்த முடியும். இந்த புகைத்தல் என்கிற தீமை மிகப்பெரிய ஒரு சாபக்கேடான ஒரு தீமை என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த புகைத்தல் என்ற தீமையின் ஊடாக எங்களுடைய இளைஞர் சமுதாயமும் சரி, மூத்தவர்களும் சரி, அதனால் ஏற்படுகின்ற இழப்புகளை நாம் ஒரு கணம் நினைத்து பார்க்க வேண்டும். இஸ்லாம் சொல்லுகிறது, ஒருவர் எந்த காரணத்தை கொண்டும் அவருடைய உயிருக்கு பங்கத்தை ஏற்படுத்துகின்ற எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடக்கூடாது. ஒருவர் தன்னுடைய பொருளாதாரத்தை நாசப்படுத்துகின்ற எந்த காரியத்திலும் ஈடுபடக்கூடாது. ஒருவர் மற்றவருக்கு தொந்தரவு கொடுக்கிற எந்த காரியத்திலும் ஈடுபடக்கூடாது என்று இஸ்லாம் நமக்கு பொதுவான விதிகளை சொல்லியிருக்கிறது. இந்த புகைத்தல் என்கிற பழக்கத்தை எடுத்துக்கொண்டால் இதுல இந்த 3 அம்சங்களும் இருக்கிறது. ஒருவர் தன்னைத்தானே அழித்துக் கொள்ளுதல் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிற போது, லாத்துல் கூபி ஐதீக்கும் இல தஹலுகா, நீங்கள் உங்களுடைய கைகளை அழிவுக்குள்ளே போட்டுக் கொள்ளாதீர்கள். வலா தக்துலு அன்ஃபுஸக்கும், நீங்கள் உங்களையே கொன்று கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா ஒவ்வொருவரும் அவருடைய உயிரை பெருமதியானதாக மதித்து பாதுகாக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். ஆனால் இன்று இந்த புகைத்தல் புற்றுநோயை உண்டாக்கும், மாரடைப்பை உண்டாக்குகிறது என்று வைத்திய ரீதியாக எல்லா வகையிலும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இந்த புகைத்தலை குடிக்கிறார்கள் யாருமே அந்த உண்மையை மறக்க மாட்டார்கள். இதனால் கேன்சர் வருகிறது, இதனால் ஹார்ட் அட்டாக் வருகிறது, இதனால் வேறு வகையான பல நோய்கள் வருகிறது என்பதை மறக்க மாட்டார்கள். போராட்டத்திற்கு இந்த புகைத்தல் விற்பனை செய்கிற நிலையங்களே போரடிக்கப்பட்டிருக்கிறது. புகைத்தல் மாரடைப்பை உண்டாக்கும், புகைத்தல் புற்றுநோயை உண்டாக்கும் அப்படின்னு போர் போட்டதுக்கு பிறகும் பயமற்ற பட்டியலே இருக்கு. சிகரெட் பட்டியலை வாங்கி பார்த்தா இருக்குது, புகைத்தல் மாரடைப்பை உண்டாக்குகிறது, புகைத்தல் புற்றுநோயை உண்டாக்குகிறது என்று தெரிகிறது. இருந்தும் கூட அது மாரடைப்பு வந்தா பிரச்சனை இல்லை, புற்றுநோய் வந்தா பிரச்சனை இல்லை, நான் குடிப்பேன் தான் அப்படி என்று சொல்லி குடிக்கிறவனை போல பெரிய பேர் ஆரம்பிப்பார். கேன்சர் என்று சொல்லப்படுகிறது, வைத்தியமாக நிரூபிக்கிறாங்க, விஞ்ஞானம் நிரூபிக்கிறது. இன்றைக்கு புகைத்தலுக்கு பலியானவர்களிடம் இருக்கின்ற நோய்களை ஆய்வு செய்கிறார்கள். மற்றவர்களுடைய ஆயுட்காலத்தை விட புகைத்தல் பழக்கப்பட்டவர்களுடைய ஆயுட்காலம் குறைவு என்று சொல்லப்படுகிறது. இருந்தும் கூட அந்த புகைத்தலை விட்டுக் கொள்கிற பக்குவம் வரலன்னா இதை போல தூசிகள் ஒன்றும் இல்லைன்னு அவர் சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த புகைத்தலுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். வைத்தியவாதம் சொல்றது அதை சாகுவாயா முடிச்சான், உனக்கு கேன்சர் வரண்டான்னு சொல்லுது, உனக்கு மாரடைப்பு வருவாயின்னு சொல்லுது, நீ பிறந்து போவாயின்னு சொல்லுது. இருந்தாலும் குடிப்பந்தாமல் குடிக்கான்னு சொன்னா இவனுக்கு நாம் என்ன சொல்றது? எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, உயிரை கொள்கின்ற உயிர் வழியாக இருக்கின்ற இந்த புகைத்தலை ஒரு முஸ்லிம் பயன்படுத்த முடியாது. இதுல துரதிஷ்டம் என்னென்றால், இந்த புகைத்தல் தீமை ஹராம் மார்க்க விரோத செயல் என்று பிரச்சாரம் செய்ய வேண்டிய உலமாக்களே இந்த பயங்கர குடிகாரர்களாக இருக்கிறார்கள். சிகரெட் கேட்டு வாங்கி பொதுமக்கள்கிட்ட கேட்டு வாங்கி குடிக்கிற அளவுக்கு மார்க்க பிரச்சாரர்கள் உலமாக்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால், நீ சாதாரண பாமரவனுக்கு இதனுடைய பாரதூரம் எவ்வாறு தெளிவுபடுத்தப்படும் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். உலமாக்களுடைய தீர்ப்பு மக்ரூஹான விஷயம், ஹராம் எல்லாம் கிடையாது. மக்ரூஹ் என்ற ஒரு ஃபத்வாவை கொடுத்துக் கொண்டு அதை அவர்கள் செய்து கொண்டிருக்கிற காட்சியை நாங்கள் பார்க்கிறோம். என்னுடைய உஸ்தாத் ஒருவர் சொன்ன ஞாபகம், ஒரு முஸ்லிமுடைய வாய்ப்புள்ள
கிடையாது.